வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கான 2017 புத்தாண்டு பலன்கள். இனிமையாக பேசி எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் கன்னிராசி அன்பர்களே, எதையும் எடை போட்டு பார்க்கும் சுபாவம் கொண்டவர் நீங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைய இளமையிலேயே பல வழிகளை கையாளும் திறம் பெற்றவர்கள். உங்களிடம் சிந்தனை, ஆற்றல், சொல்வளம், புத்தி கூர்மை ஆகிய மூன்றும் இணைந்திருப்பதால் வெற்றி உங்கள் வீடு தேடி வருகிறது. கலகலப்பை உங்களுடனேயே வைத்துக்கொள்ள பிரியப்படுவீர்கள். சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் என்ற கருத்தை அறிந்து வாழ்க்கை நடத்துவீர்கள். உடன் இருப்பவர்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவர்களை சாந்தப்படுத்தும் வழி அறிந்தவர் நீங்கள். பழைய சடங்கு சம்பிரதாயங்களில் அதிக நம்பிக்கை வைத்திருப்பீர்கள். எதையும் துருவி ஆராய்ந்து பார்க்கும் எண்ணம் உங்களுக்கு உண்டு. மாற்று கருத்துக்களை யாரேனும் சொன்னால் அவர்களை விட்டு விலகி விடுவீர்கள். யாரும் ஓர் நல்ல காரியம் செய்தால் மனமாற பாராட்டுவீர்கள். எப்படியும் வாழலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வீர்கள். திருமணம் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வருத்தம் இல்லாத வாழ்க்கை அமையும். இத்தனை ஆற்றல்களையும் தன்னகத்தே பெற்ற உங்களுக்கு பிறக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்ட மாற்றங்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். உங்கள் சுய சாதகத்தில் தசா புத்தி பலமிழந்து இருந்தால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். பலமிழந்த கிரகம் புத்தாண்டு கட்டத்தில் இருக்கும் பாதசார பலமறிந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், வளர்ச்சி கூடும். புத்தாண்டின் தொடக்கம். பிறக்கின்ற புத்தாண்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வைக்கும் ஆண்டாகவே இருக்கிறது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க வழிகாட்டப் போகிறது. மாற்றங்களையும் விரும்பும் உங்களுக்கு ஏற்றங்களையும் எதிர்பார்க்கின்ற காரியங்களில் வெற்றியையும் கொடுக்க போகிறது. புத்தாண்டு தொடக்கத்தில் உள்ள கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது குரு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் உலா வந்து கொண்டிருக்கின்றனர். 3ஆம் இடத்தில் சனி பகவான் முழுமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கேதுவோடு செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதனும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். விரையாதிபதி சூரியன் 4இல் வீற்றிருக்கிறார். லாபாதிபதி சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருந்து குருவால் பார்க்கப்படும் அமைப்போடு புத்தாண்டு தொடங்குகிறது. தொடங்கும் புத்தாண்டு தொழில் வளர்ச்சியை கூட்டும். பொருளாதாரத்தில் சென்ற ஆண்டை காட்டிலும் சிறந்த மேம்பாட்டை அடைவீர்கள். இந்த ஆண்டு குரு பயிற்சியாகி தனஸ்தானத்திற்கு வரப்போகிறார். எனவே பணபலம் அதிகரிக்க போகிறது. ராகு லாபஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். கேது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால் பிள்ளைகளுக்கான கடமைகளை முடித்து வைக்க வழிகாட்டுவார். வருட கடைசியில் சனி பயிற்சியாகி அர்த்தாஷ்டம சனியாகி வருகிறது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பணிகளில் இருக்கும் தொய்வு அகலவும், பரபரப்பான செயல்பாடுகளில் குறைபாடுகள் இல்லாமல் இருக்கவும், உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கவும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. ராகு கேது பயிற்சி காலம் 27/7/2017 அன்று பின்னோக்கி நகரும் கிரகங்களான ராகுவும் கேதுவும் பயிற்சியாக போகின்றன. லாபஸ்தானத்தில் ராகு அடியெடுத்து வைப்பதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் தொடங்க முன் வருபவர்களுக்கு பங்குதாரர்கள் தானாக வந்து இணைவர். பொருளாதார நெருக்கடி அகலும். பணப்பற்றாக்குறையில் இருந்து விடுவிடுவீர்கள். அசையா சொத்துக்களை விற்று அதன் மூலம் வரும் லாபத்தை தொழிலுக்கு முதலீடாக வழங்குவீர்கள். எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். உறவினர்களின் பகை மாறி உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மாறும். சுபகாரிய பேச்சுக்களில் இருந்த தடைகள் அகலும். விரயங்கள் அதிகரித்தாலும் சுப விரயமாகவே இருக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்கும் நேரம் இது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள், காரிய தடைகள் விலக கிரகங்களின் பலமறிந்து வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சந்திரபலமிக்க நாளில் ராகு கேதுகளை முறையாக வழிபட்டால் சிந்தனைகள் வெற்றி பெறும். சேமிப்பு உயரும். இல்லத்தில் அமைதி கூடும். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 2/9/2017 குரு பயிற்சி நிகழவிருக்கிறது.
இதுவரை ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகுவர். குடும்ப பொறுப்புகள் கூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. குருவின் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே குடும்ப சுமை குறையும். எதிரிகள் விலகுவர். ஆரோக்கிய தொல்லைகளில் இருந்து விடுபடுவீர்கள். சென்ற வருடத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் இயல்பான நிலைக்கு திரும்புவீர்கள். உற்சாகத்தோடு பணிபுரிவோம் என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக மாறப்போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவருக்கு இலாகா மாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி வந்து சேரும். சனிப்பெயர்ச்சி காலம் வருட கடைசியில் 16/12/2017 அன்று சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. அது உங்களை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனியாக விளங்குகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் நிகழும். அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும். முன்னேற்ற பாதையில் பலவிதமான தடைகளை உருவாக்கும் நேரம் இது. உடன் இருப்பவர்களால் குழப்பங்கள் ஏற்படும். தேடிய பொருட்கள் கிடைக்காமல் போகலாம். சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் தேவை. இது போன்ற காலங்களில் சனி பகவானை வழிபடுவது நல்லது. குறிப்பாக திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம். வன்னி மரத்தடி சனியை வழிபட்டால் எண்ணியது நிறைவேறும். கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இனிய ஆண்டாகவே அமையப் போகிறது. பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டு. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கு வழிகாட்டுவர். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். குருப்பெயர்ச்சிக்கு பிறகு பிள்ளைகளின் திருமண முயற்சி வெற்றி தரும். உடன் பிறந்தவர்கள் ஒரு சில சமயங்களில் உதவவில்லை என்றாலும் சமயத்தில் கை கொடுத்து உதவுவர். பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி கைகூடும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஊர் மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சி காண்பர். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குலதெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். தசாவதார படங்களையும் உலகளந்த பெருமாள் படத்தையும் இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது. பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது நலம் தரும். அக்கறை செலுத்த வேண்டிய வக்ரகாலம். சுக்கிரன் வக்ரகாலத்தில், அதாவது 9/4/2017 முதல் 18/4/2017 வரை குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். கடுமையாக முயற்சித்தால்தான் காரியங்கள் கைகூடும். புதன் வக்ரகாலத்தில், அதாவது 9/4/2017 முதல் 22/4/2017 வரை முயற்சி கொஞ்சம் குறைந்தாலும் காரியங்கள் தளர்ச்சி வரும். பெற்றோர் வழியில் பிரியம் குறையலாம். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. குருவின் வக்ர காலத்தில், அதாவது 9/4/2017 முதல் 31/5/2017 வரை குழப்பங்கள் அகலும். உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். கடுமையாக முயற்சித்தும் முடியாத காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெறத் தொடங்கும். சனியின் வக்ரகாலத்தில், அதாவது 9/4/2017 முதல் 6/8/2017 வரை பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் வந்து சேரும். நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். வழக்குகளில் அனுகூலம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் அகலும். பூர்வீக சொத்து தொடர்பாக மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பரிகாரம்: செல்வம் தரும் சிறப்பு வழிபாடு. புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வயதுக்கேற்ற எண்ணிக்கையில் ராம ஜெயந்தி எழுதி வருவது நல்லது. கும்பகோணம் அருகிலுள்ள உப்பிலியப்பன் கோவில் சென்று வழிபடுவதன் மூலம் ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.